Hello friends, welcome back to my channel Vidhya Veedu. இன்னைக்கு இந்த வீடியோல Usha food processor unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்திடலாம். இந்த ஃபுட் ப்ராசஸர் டபுள் பாக்ஸ் பேக்கிங்கில் வருதுங்க. ஒன்று அவுட்டர் ப்ரௌன் பாக்ஸ், அடுத்ததாக இன்னர் பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் இப்படி தாங்க இருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதும் மேல் போர்ஷனில் இந்த ப்ராசஸரோட பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து மிக்சியும் அதுக்கான ஜார்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பேக்கிங் வந்து இத்தினோண்டும் கூட சாமானை அசைஞ்சு ஆடுறக்கு விடாது. ஸோ எல்லா கவரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மிக்சி வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இதில் ஒரு ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இந்த ட்ராயர்லேயே நம்ம இதுக்கான பிளேட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் மெயினாக உஷா ஃபுட் ப்ராசஸரை சூஸ் பண்ணதுக்கு இதுவும் ஒரு ரீசனுங்க. இந்த மாதிரி ட்ராயர் கொடுக்கறனால நம்ம இந்த பிளேட்ஸ் எல்லாம் இதிலையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொவிஷன் இல்லைன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வச்சு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ட்ராயர் டைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இந்த பிளேட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீஸ் துருவுறது, அடுத்தது இது கேரட் துருவுறது, ஸ்மால் அண்ட் பிக் சைஸ் ரெண்டும் வரும். ஃபைனலாக இருக்கிறது வந்து சீவல், வாழைக்காலில் சீவரம் இல்லைங்களா, அந்த பிளேடு. இதையெல்லாம் அந்த ட்ராயர்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மிக்சியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மிக்சிக்கு கீழே பகுதியில் 4 புஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வாட்டி மிக்சியை கீழே வச்சுட்டோன்னா நல்லா ஃப்ளோரில் நல்லா அந்த மிக்சியை பிடிச்சிக்குது. இத்தினூண்டும் கூட அங்கே இங்கே நகர விடாமல் நல்லா எரெக்டாக உட்கார வைக்குது. அடுத்ததாக இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய ஜார். இந்த ஜார் வந்து அவுட்டர் சைடில் நல்லா கிளாஸியாகவும் உள்ளே வந்து மேட் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் மாடல், பார்க்குறக்கு கிளாஸியாக நல்லா இருக்குது. அடுத்ததாக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சின்ன ஜார் மிக்சி. இதனுடைய அவுட்டர் பார்ட்டும் கிளாஸியாகவும் இன்னர் பார்ட் வந்து நல்லா மேட் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு பிளெண்டர் ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளெண்டர் ஃபுல்லுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்குது. இந்த பிளெண்டரோடைய மூடியில் வந்து ஒரு ஓப்பனிங், தண்ணி எதுவும் ஊற்றணுன்னா நடுவால் பிளெண்ட் பண்ணும்போது ஊற்றணுன்னா ஊற்றிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா மாதிரி ஒரு சின்ன மூடி ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு ப்ராசஸிங் பவுல் கொடுத்துருக்காங்க. இது தாங்க அந்த காய் கட் பண்ணுறது, அப்புறம் மாவு பிணையிற ஜார் வந்து இது தான். இதுக்கான ஃபங்க்ஷனை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து இது பிளெண்டர் ஜார். இதில் அடுத்ததாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜூஸர் ஜார். இதில் வந்து கிளிப் டைப் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. அடுத்ததாக உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே ஒரு ஜூஸர் பிளேடு ஒன்று இருக்குங்க. அடுத்ததாக இந்த ப்ராசஸிங் பவுல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பேர் தான் ஸ்பிண்டில். இது இருந்தால் மட்டும்தான் எல்லா பிளேட்ஸையும் இந்த ஜாரில் வைக்க முடியும். ஸோ இதை இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு டிஸ்க் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் ஹோல்டர் எதுக்குன்னா, நம்ம பிளேட் டைப் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ட்ராயருக்குள்ளே 3 பிளேட் வச்சேன் இல்லைங்களா, அந்த 3 பிளேடையும் இந்த டிஸ்க் ஹோல்டர் இருந்தால் மட்டும்தான் சீட் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்க் ஹோல்டரை இந்த மாதிரி ஜாரில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா பிளேடை இந்த மாதிரி அது மேலே வைக்கணும். இந்த பிளேட்ஸுமே அந்த டிஸ்க் ஹோல்டரோட 3 பாயிண்ட்ஸ்லேயும் இப்படி கரெக்டாக சீட் ஆனால் மட்டும்தான் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இதே மெத்தடில் எல்லா 3 பிளேட்ஸையும் நம்ம இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிட்ரஸ் ஜூஸர். இதுக்குமே இந்த ஸ்பிண்டில் முதல்ல வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஜூஸர் ஜாரை வச்சுட்டு அது மேலே இந்த ஜூஸர் ஹெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த சாத்துக்குடி லெமன் எல்லாத்தையும் ஈஸியாக புழிஞ்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விஸ்கர். இந்த விஸ்கரை வச்சு மோர் கடையலாம், பட்டர் எடுக்கலாம். இதையுமே இந்த ஸ்பிண்டிலில் நல்லா கரெக்டாக லாக் பண்ணணும். இந்த ஹோல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே ஸ்பிண்டிலை விட்டு அப்புறம் ஒரு ரொட்டேட் ஒன்று கொடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக லாக் பண்ணால் மட்டும்தான் இது நீட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இந்த நீடிங் பிளேட். இதுதான் சப்பாத்தி மாவு பிணையிறது. இதையுமே இந்த ஸ்பிண்டிலில் போட்டு கரெக்டாக லாக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். பிளேடை உள்ளே வச்சதுக்கப்புறமா மாவையும் உப்பையும் போட்டு லிட்டை மூடினதுக்கப்புறம் இந்த ஸ்பவுட்டில் தண்ணியை ஊற்றி அரைச்சோன்னா மாவு ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாப்பிங் பிளேட். இந்த சாப்பிங் பிளேட் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பொடியாக கட் பண்ணி கொடுக்கும். இந்த பிளேட் ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்குது. இதை சேஃபாக செக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பிளாஸ்டிக் கவரையும் கொடுத்துருக்காங்க. மற்ற பிளேட்ஸ் மாதிரி இந்த சாப்பிங் பிளேடையும் இந்த ஸ்பிண்டிலில் லாக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பிளேடை ஜார்க்குள்ளே போட்டதுக்கப்புறமா லிட்டை ஃபர்மாக மூடிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பவுட் வழியாக நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஸ்பேச்சுலா ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த செட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். 5 வித ஜார்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஜார், சின்ன ஜார் ஒன்று, பிளெண்டர் ஒன்று, அடுத்ததாக ஒரு ஜூஸரும் ஒரு ப்ராசஸிங் ஜாரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 3 டைப் ஆஃப் பிளேட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பிண்டில், ஒரு நீடிங் பிளேட், ஒரு சாப்பிங் பிளேட், ஒரு ஜூஸர் கப், அதோட ஹெட்டு. இவ்வளோதாங்க இதோட பார்ட்ஸு. இப்போது இந்த ப்ராசஸர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இந்த ப்ராசஸர் ஜாரை மட்டும் போட்டு மூடி இல்லாமல் அதை ஆன் பண்ணோன்னா ஓடாது. இப்போது மூடியை போட்டு அதையும் நல்லா லாக் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஓடும். இப்போது லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் கொடுத்து காட்டுறேன். அப்போ மிக்ஸி ஓடாது. ஸோ கரெக்டாக எல்லா இடத்துலையும் லாக் கரெக்டாக ஆயிருந்தால் மட்டும்தான் மிக்ஸி ஓடுது. இப்போ மிக்ஸியையும் ஜாரையும் கரெக்டாக லாக் பண்ணாமல் பல்ஸ் கொடுத்து காட்டுறேன். அப்போ மிக்ஸி ஓடுறது இல்லைங்க. ஸோ மிக்ஸியும் ஜாரும் கரெக்டாக லாக் ஆகணும். அடுத்ததாக ஜாரோட கண்டெய்னரும் அதோட லிட்டும் கரெக்டாக லாக் ஆகணும். இந்த 2 லாக்கும் கரெக்டாக ஆனால் மட்டும்தான் மிக்ஸி ஓடுது. இந்த 2 லாக்கில் ஒன்று சரியாக லாக் ஆகாட்டியும் மிக்ஸி ஓடுறது கிடையாதுங்க. இது சேஃப்டி பர்பஸ்க்காக தான். இந்த ஃபுட் ப்ராசஸரை நான் 12,382 ரூபீஸ்க்கு க்ரோமாவில் வாங்கினேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, do not forget to subscribe, like and share Vidhya Veedu. Bye.